உச்ச பெயர்ச்சி பலனை இந்த ராசி என்பர்களுக்கு கொடுக்க போறாரு. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நல்ல இடத்தில் போகும்போது அதிகப்படியான பலனை கொடுப்பாரு. காரணம்னா உச்சம் பெறால் குரு. அப்ப அந்த தனஸ்தானத்துல உச்சம் பெறும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை இந்த குரு பகவானால் நடக்க போகுது. அதனால தொழில இருக்கவங்க இந்த காலகட்டத்துல அதிகப்படியான முயற்சிகள் பண்ணுங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த குருவின் அதிசார பயிற்சி இருக்க போகுது. ஏன்னா தனஸ்தானத்துல தனக்காரன் வரும்போது என்னன்னா கண்டிப்பா வேலை கிடைக்கும். நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு மனைவியால் யோகம் பெறக்கூடிய நேரம், கணவரால் யோகம் பெறக்கூடிய நேரம். அப்ப என்ன பண்ணலாம், அவங்களுடைய குடும்பத்தின் மூலமாக அவர்களை சார்ந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செல்ற பணியாக இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு குருவின் அதிசார பெயர்ச்சி பலன்களை பற்றி 12 ராசி என்பதற்கு விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த அதிசாரம்னா என்ன அப்படின்னா, சூரியனுடைய நீள்வட்ட பாதையில் சில காலங்கள் சில கிரகங்கள் அதிக வேகமான நகர்வை பெறும். அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் அது அடுத்த ராசிக்கு நகர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுபோல இப்ப சூரியனுடைய நீள்வட்ட பாதையில குரு வேகமா நகர்றதுனால அவர் ஒரு ராசியை கடந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி ஒரு பலனை கொடுக்க போறாரு. இது பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்கு அதிகமா பெயர்ச்சியானால அது அதிசாரம் சொல்றோம். அது மட்டும் இல்லாம இது பாத்தீங்கன்னா ஒரு மினி குரு பெயர்ச்சி அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பை அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு 50 நாட்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சில பேருக்கு நடக்கும், சில பேருக்கு சில கெட்ட விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த குரு அதிசாரம் அப்படின்னும் போது இன்னும் சிறப்பு என்னன்னா, அவர் கடக ராசிக்கு அதிசார பயிற்சி ஆகிறார். இந்த கடக ராசியில குரு உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. கிரகம் உச்சமாகும் போது பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு பலனை கொடுக்கும். நன்மையான இருக்கக்கூடிய இடத்துல உச்சமாகும் போது நன்மையான பலனை அதிகமாகவும், கெட்ட இடத்தில் இருக்கக்கூடிய ராசி என்பவர்களுக்கு கெட்ட பலன்களை அதிகப்படியாகவும் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதை தான் ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள். ஏன்னா குரு அதிசாரம் அப்படின்னு சொல்லும்போது குரு இயற்கை சுபகிரகம். அது மட்டும் இல்லாமல் தனக்காரகன், பண வரவுகளை கொடுக்கக்கூடியவர், பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர், முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய சுபமான பல விதமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய குரு பகவான். அது உச்சம் பெறும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்த போறாரு. அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம். மிதுன ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிசார பயிற்சி பலன்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு தனக்காரகன் குரு பகவான் தனஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறாரு. அது மட்டும் இல்லாமல் உச்ச பயிற்சி பலனை இந்த ராசி என்பர்களுக்கு கொடுக்க போறாரு. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நல்ல இடத்தில் போகும்போது அதிகப்படியான பலனை கொடுப்பாரு. காரணம்னா உச்சம் பெறால் குரு. அப்ப அந்த தனஸ்தானத்துல உச்சம் பெறும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை இந்த குரு பகவானால் நடக்க போகுது. அதனால தொழில இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான முயற்சிகள் பண்ணுங்க. புதிய பண வரவுகள் வரும், புது வழிகளில் பண வரவு வரும், நிறைய வாய்ப்புகள் வரும். அதன் மூலமாக பணத்தை பெருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். நிறைய லாபங்கள் கிடைக்கும், நிறைய சேமிப்புகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த குரு அதிசார பயிற்சி மூலமாக நடைபெற போகுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பது பண்ண வேண்டியது என்னன்னா, பண தேவைகள் நிவர்த்தி ஆகும். அப்போ என்ன பண்ணணும், பணம் வர்றதுக்கு என்னெல்லாம் வழி. பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பேசி வச்சுருக்கீங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாதிரி எங்கேயாவது ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதை ட்ரை பண்ணுங்கள். அதே வழியில் வேற இடத்துல யாராவது உதவிகள் பண்ணுறேன்னாங்க, அது அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், மாமா மச்சான் மைத்துனன் யார் வேணா இருக்கலாம். சார் எல்லாரும் யாரும் தரமாட்டாங்க சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த நேரம் மாறும்போது அந்த நிலைகள் காட்சிகள் மாறும். அதனால அந்த மாதிரி உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல பண ரீதியான உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு மனைவியால் யோகம் பெறக்கூடிய நேரம்,
கணவரால் யோகம் பெறக்கூடிய நேரம். அப்ப என்ன பண்ணலாம், அவங்களுடைய குடும்பத்தின் மூலமாக, அவர்களை சார்ந்தவர்களின் மூலமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டை, சச்சரவுகள், பிரிவினைகள் எல்லாமே சரியாகி சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் உள்ளவங்க உங்களை எல்லாருமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமா பார்த்துக்குவாங்க. சந்தோஷமா இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் அமையும். நிறைய உதவிகள் குடும்பத்தின் மூலமாக கிடைக்க போகிறது. அது மட்டும் இல்லாம பிரிந்து வாழ்ந்த தம்பதியர், முக்கியமா மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னா, கணவன் மனைவி சார்ந்த உறவுல பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு சார். பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன், இப்ப என்ன பண்றது தெரியாம இருக்கேன், குழந்தை வேற இருக்கு, என்ன கஷ்டமா இருக்கு எனக்கு. நான் ஒரு நாள் சண்டை போட்டேன், அதனால பெரிய பிரச்சனை வந்துச்சு. என் மனைவி ஒரு நாள் சண்டை போட்டாங்க, அதனால பெரிய பிரச்சனை வந்துச்சு. எங்களுக்குள்ள எந்த சண்டையுமே இல்லை. எங்க அம்மா அப்பா மாமனார் மாமியார் தான் காரணம், அவங்க அண்ணன் தான் காரணம், இவங்க தம்பி தான் காரணம். ஏதாவது ஒரு யார் மூலமாகவாவது ஒரு பிரச்சனையில பிரிந்து வாழக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க போய் பேசுங்க, நல்லபடியா சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை வரும். குழந்தைங்க வேற இருக்காங்க, கவனமா பார்த்துக்குங்க. அதனால சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு அமைப்பு கிடைக்கும். அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த குருவின் அதிசார பயிற்சி இருக்க போகுது. ஏன்னா தனஸ்தானத்துல தனக்காரன் வரும்போது என்னன்னா கண்டிப்பா வேலை கிடைக்கும், அப்பதானே பணம் வரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியா இருக்கு. வேலையை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த காலகட்டத்தில் மாற்றம் பண்ணீங்கன்னா நல்ல சம்பளத்துல நல்ல ஒரு தகுதியான ஒரு வேலை கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு. சில பேருக்கு வெளிநாடு போய் நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கான சூழ்நிலை வரும். வெளியூர் சென்று பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு வரும். பிஸ்னஸ்ல இருக்கீங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்த துறையில் இருக்கவங்களாம் அதிகமான கவனம் செலுத்துனீங்கன்னா நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு உண்டு. அதே போல வெளிநாட்டில் இருக்கீங்க, அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு பணம் சேமிப்பிக்கக்கூடிய நேரம், ஒரு வீடு வாங்கக்கூடிய நேரம், ஒரு நகை வாங்கக்கூடிய நேரம், இல்லை அங்கே ஏதாவது யாருக்காவது இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க, எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த பணம்லாம் உங்களுக்கு பல லட்சமாக மாறி வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நீங்கள் கொடுத்த காசெல்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலைகள் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு குருவின் அதிசார பயிற்சி பலன்களாக நடக்க போகுது. அதே போல் நிறைய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் உடல்நிலை சார்ந்த விஷயங்களை ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கும், மாற்றம் இருக்கும். மனநிலை சார்ந்த விஷயங்கள பெரிய மாற்றம் இருக்கும். நம்மளாலையும் சில விஷயம் சாதிக்க முடியும், நம்மளாலையும் ஜெயிக்க முடியும். நம்மளை யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாலும் அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும்ன்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிசார பயிற்சியாக இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அமைய போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். அதே மாதிரி இது 50 நாட்களுக்கு உண்டான பலன்கள் தான், பயப்பட வேண்டாம். கெட்ட விஷயங்களை சில ராசிகளுக்கு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஒரு கஷ்டங்கள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. இது ஒரு 50 நாட்கள் தான். அதே மாதிரி நல்ல விஷயங்களை கேட்குறவங்களும் ரொம்ப நாளுக்கு நினைக்காதீங்க, இது ஒரு 50 நாட்களுக்கு உண்டான பயிற்சி. அதுவும் இல்லாமல் மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்க ஜாதகத்தினுடைய கிரக நிலைக்கு தந்தாற்போல் மாறுபடும். உங்க ஜாதகத்துல குரு நல்லவராக இருக்கணும், குரு நல்ல இடத்துல இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம சொன்ன பலன்களை விட அதிகப்படியான பலன்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல தசாபுத்தி, கெட்ட கிரகங்களின் தசாபுத்தி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் சுப கிரகம் தான், ஆனால் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறுது. அதுல மெயினா கிரகங்கள் எப்பவுமே கெட்ட பலனை எப்போ இந்த தசாபுத்தியில கொடுக்குதுன்னா மெயினா சனி திசை, ராகு திசை, கேது திசை. ஒரு கடன் அதிகமாவதற்கான காரணமாக இந்த புதன் திசை எல்லா ராசி என்பவர்களுக்கும் அமையுது. அதே போல சுக்கிர திசை, சூரிய திசை சில பேருக்கு நன்மையை செய்தாலும் கடைசி ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் கொடுத்துருக்கு. அதனால அது உங்க சுயஜாதகத்தை பொறுத்து கண்டிப்பா மாறுபடும். உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து மற்ற முடிவுகள் எடுப்பது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. சில பேர் நோட்டில் எழுதி கொடுப்பீங்களா, எங்கள் வீட்டிலலாம் நோட்டில் தான் எழுதி வச்சுருக்கோம் சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நோட்லையும் எழுதி தரோம், ஒரு வாரம் டைம் ஆகும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் நம்ம ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்க காத்துட்டு இருக்கு, படிப்பு எப்படி இருக்கும், வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், கணவன் மனைவி உறவுகள் எப்படி இருக்கும்,
குடும்ப உறுப்பினரோட உறவு எப்படி இருக்கும், அப்படி எல்லா விதமான பலன்களையும் பார்ப்பதற்கு சொல்லிக் கொடுக்குறோம் நம்ம இன்ஸ்டியூட்ல. அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் பார்க்கறது எப்படி, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது, முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான சப்ஜெக்ட், அதை எப்படி முகூர்த்தத்தை நிர்ணயம் பண்றது, அதே மாதிரி பிரசன்ன ஜோதிட முறையில கர்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சோழி பிரசனம் எப்படி படிக்கிறது, எப்படி பார்க்கறது, அதே போல தேவ பிரசனம், ஒரு கோவில் கட்டுறோம், ஒரு கோவில் நிர்மாணம் பண்றோம், எந்த சிலையை வைக்கலாம், எது வைக்கக்கூடாது, எந்த தெய்வம் நம்மளுக்கு நிறைய பல விதமான நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய தேவ பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், நீண்ட காலமா எங்க குடும்பத்தில் கல்யாணமே ஆகலை, நீண்ட காலமா ஒருத்தர் இறந்துகிட்டே வராங்க, இந்த மாதிரி பார்க்கக்கூடிய அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.